பார்க்க போறது என்னது அப்படின்னு சொன்னா டிஎன் செட் 2024க்கு ஆன்லைன் போர்ட்டல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. நம்ம ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். அது எப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து இப்ப பார்க்க போறோம். டிஎன் செட் யூஜிசி நெட்டுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு வந்து ஃபுல் சிலபஸ் வந்து கோர்சஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கோர்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நார்மலா சிஸ்டம்ல நீங்க பிரவுசர் ஓபன் பண்ணுவீங்கல்ல, குரோம், அதை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வெப்சைட் குள்ள போங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதுதான் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. www.msuniv.ac.in இந்த வெப்சைட் குள்ள போங்க. இந்த வெப்சைட்ல போனோம்னா அப்படின்னு சொன்னாலே என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா பிளாஷ் வந்து ஸ்கிரீன்ல விசிபிளா இருக்கும். டிஎன் செட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே கீழே வந்து டிராக் பண்ணீங்கன்னா டிஎன் செட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு. நீங்க அதை ஓபன் பண்ணிருங்க. இதுல 3 ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. இந்த பேஜ் வந்த உடனே அப்ளை ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றீங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்றீங்க, அப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீ பே பண்ணணும். இந்த இது வந்து நீங்க ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண உடனேதான் இந்த பேஜுக்கு வந்து விசிபிளா வரும் உங்களுக்கு. இப்போ நீங்க பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டீங்க இல்லையா, அதனால இதை வந்து டச் பண்ணாதீங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே கீழே டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் சொல்லியிருக்காங்கல்ல, இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க ரீட் பண்ணதுக்கு அதை ஈஸியா டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப அதுல என்ன சொல்லியிருக்காங்கிறதையும் சொல்லிடுறேன். ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருப்பாங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியை பத்தின டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு எவ்வளவு நாளுக்குள்ள நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம், அதுக்கு டைம் டியூரேஷன் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தால வந்துட்டு எவ்வளவு எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து எவ்வளவு ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எக்ஸாமினேஷன் டைமிங், எந்த டேட்ல எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாமே 3rd June to 25th June வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. டென்டேட்டிவ் டேட் தான் கொடுத்துருக்காங்க. கன்ஃபர்ம்டு டேட் லேட்டரா தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு டைம்ங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு 2 டைமிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸாம் சென்டர் வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு முக்கியமா தேவையானது என்னது அப்படின்னு சொன்னா ஐடி ப்ரூஃப் வந்து ஆதாரோ எதுலயோ உங்களுக்கு உங்களோட நேமு, உங்களோட போட்டோ எல்லாம் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி, அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி பொதுவா எல்லாருமே ஃபெமிலியரா யூஸ் பண்றது ஆதார் தான். நீங்க எது கரெக்டா வச்சிருக்கீங்களோ அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரீசெண்டா இருக்கணும். கேண்டிடேட் சிக்னேச்சர் வந்து இருக்கணும். இது ரெண்டும் என்ன ஃபைல் சைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கரெக்டா எடுத்துக்கோங்க. ஃபேஸ் வந்து கிளியரா தெரியணும். கேண்டிடேட்டோட சைன் சிக்னேச்சர் வந்து 4 KB to 30 KBக்குள்ளதான் இருக்கணும். நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 10 KB to 200 KBக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இதை வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பேமெண்ட் பண்றதுக்கு வந்துட்டு எவ்வளவு பேமெண்ட் சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்களே அதை கரெக்டா பார்த்துட்டு பேமெண்ட்டுக்குள்ளது டெபிட்டோ, கிரெடிட் கார்டோ, நெட் பேங்கிங்கோ எதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களோ அதை கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பேமெண்ட்ல வந்து கரெக்டா அமௌண்ட் இருக்கா பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு செக் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் முக்கியமானது. நம்ம வச்சிருக்கிற வேண்டியத இல்ல திங்ஸ்ல இதான் வந்து முக்கியமானது. இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தால வந்துட்டு டவுன்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பொதுவா நம்மளுக்கு ஆதார் கார்டு வேணும்னு சொல்லியிருக்கேன். மெயில் ஐடி, நம்மளோட அப்பா நேம், அம்மா நேம் எல்லாமே, பேரண்ட்ஸோட நேம் வந்து கேட்கும். டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நார்மலா உள்ளதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட போட்டோ, ஐடி ப்ரூஃப் அது நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டா கொடுக்க வேண்டியது வரும். ஆன்லைன் பேமெண்ட் வந்து போட வேண்டியது வரும். இது எல்லாமே சொல்லியிருக்காங்க, என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்றத பத்தி சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களோட சப்ஜெக்டுக்கு வந்து எந்த கோடுன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனா இது, அரபிக்னா இது, அப்புறம் எக்கனாமிக்ஸ்னா இந்த கோடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் சிட்டி இதா இருக்குல்ல, 9 சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஜோனுன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப மதுரை அப்படின்னு சொன்னா 5, திருநெல்வேலினா 6, சென்னைனா நம்பர் 1 அப்படி சொல்லி இருக்குல்ல. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கோடையும் கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. இதான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ். 2 ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகுது PDF. அதை கரெக்டா பாத்துக்கோங்க. இங்கேயும் கீழேயும் கொடுத்துருக்காங்க எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த ஃபீ டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. JPEG ஃபார்மட்ல தான் கண்டிப்பா போட்டோஸ் வந்து இருக்கணும். அதான் கிளியரா இருக்கும். ஓகேவா, அதை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நல்லா ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து 8 to 13 கேரக்டர்ஸா தான் கண்டிப்பா என்ன செய்யணும் இருக்கணும். அதுல 1 வந்து அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டரா கொடுங்க, 1 லோயர் கேஸ், 1 ஸ்மால் லெட்டர் கண்டிப்பா அதுல இருக்கணும். நீங்க குடிக்கக்கூடிய 18 to 13 கேரக்டர்ஸ்ல 1 அப்பர் கேஸ், 1 லோயர் கேஸ், 1 நியூமரிக் நம்பர்ஸ்
இருக்கணும். அப்புறம் ஒண்ணு ஸ்பெஷல் கேரக்டரும் என்ன செய்யணும், கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நம்மளோட மொபைல் நம்பருக்கு கண்டிப்பா என்ன செய்யும், எஸ்எம்எஸ் வந்து வரும். இதை கிளிக் பண்ணிட்டு செக் மார்க் பண்ணிட்டு அப்புறம் நீங்க என்ன செய்யலாம், கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடும். இதுல பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. கேண்டிடேட் நேம் வந்து இங்கிலீஷ்ல இங்க டைப் பண்ணணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். இனிஷியல் தனி பாக்ஸ்ல கொடுக்கணும். அதே மாதிரி தமிழ்லையும் டைப் பண்ணணும். இதுல கூகுள் டிரான்ஸ்லேட்டரோட லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நம்ம இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் தமிழ் கேரக்டர்ஸ் வந்து இதுல டிஸ்பிளே ஆயிடும். அதை அப்படியே நீங்க காப்பி பண்ணணும். ஓகேவா? காப்பி பண்ணிட்டு அப்படியே இந்த பாக்ஸ்ல கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடணும். அதே மாதிரி இனிஷியலும் தமிழ்ல இருக்கணும். அதான் இங்க என்ன சொல்றோம், காப்பி த தமிழ் நேம் ஃப்ரம் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அண்ட் பேஸ்ட் Ctrl+V. அது வந்து ஷார்ட்கட் கீ. அதை நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா இங்க டிஸ்பிளே ஆயிடும். அப்புறம் அதே மாதிரி ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், அவங்களோட இனிஷியல் எல்லாமே இதுல என்ன செய்யும், நம்ம எப்படி நேம் டைப் பண்ணுவோமோ அதே மாதிரி டைப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, இயரை வந்து நீங்க கரெக்டா கொடுத்துருங்க. 90ஸ்லயா 80ஸ்லயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இயரை கரெக்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மந்த்ல வந்து இங்க வச்சு மந்த்தை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ ஏப்ரல் இங்க கரண்டா இருக்கா, ஏப்ரலுக்கு முன்னால அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ஆரோவை பிரஸ் பண்ணிக்கணும். ஏப்ரலுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆரோவை பிரஸ் பண்ணி எந்த டேட்டோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா அது கரெக்டா டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் ஆயிரும். அப்புறம் வந்துட்டு ஜெண்டர் அதை நம்ம இது பண்ணிப்போம். அப்புறம் வந்துட்டு ஐடென்டிட்டி டைப் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டா எதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரிஜினல் ப்ரூஃப் வந்து எதுல கரெக்டா இருக்கோ அதை கொடுத்துருங்க. ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருங்க. அட்ரஸ் லைன் 1 2, கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, இமெயில் அட்ரஸ், கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ், இது எல்லாமே நம்மளோடது கரெக்டா டேட்டா வந்து கிளியரா இருக்கிற மாதிரி கொடுங்க. ஓகேவா? இமெயில் அட்ரஸ் நீங்க ப்ரெசென்ட்டா எது வச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. அதே இமெயில் அட்ரஸ் தான் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ்லயும் வரும். அப்புறம் மொபைல் நம்பர் நீங்க எதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் அதே நம்பர் தான். ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான். இதை கண்டிப்பா கொடுக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. ஏன்னா ஆப்ஷனல்னு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால. அப்புறம் நீங்க அட்ரஸ் மேல கொடுத்தது இப்பவும் பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுப்பீங்க. மேல கொடுத்த அட்ரஸ்ல தான் இப்பவும் அதே தான் சேம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா சேம் அஸ் அபவ் கொடுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா இதுல வந்துட்டு பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுங்க. அதுல மேல பிரசன்ட் அட்ரஸ் கொடுப்பீங்க, கீழே வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுப்போம். இப்ப நம்ம படிக்கணும், வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னையில இருப்போம். ஆனா நம்ம வேற ஊர் வந்து சொந்த ஊரா இருக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம பெர்மனன்ட் அட்ரஸை இங்க கொடுக்க வேண்டியது வரும். அதே மாதிரி இல்ல நான் சென்னையில தான் இருக்கிறோம், இப்பவும் பெர்மனன்ட் அட்ரஸும் எங்களுக்கு சென்னை தான் அப்படின்னு சொல்லும் போது அதுலயே என்ன செய்யலாம், கொடுத்துடலாம். சேம் அஸ் அபவ் வந்து கிளிக் பண்ணிடலாம். அப்புறம் சூஸ் த பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டு வந்து இங்க கரெக்டா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கண்டிஷன்ஸ் வரணும்னு சொல்லிட்டு 8 to 13 கேரக்டர்ஸ் லாங்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்க கேரக்டர் வந்து கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப PASSWORD அப்படின்னு சொல்றோம்னா எத்தனை கேரக்டர் இருக்கு, அதே மாதிரி நீங்க பாஸ்வேர்டு என்ன வைக்க போறீங்களோ அதுல வந்து கண்டிப்பா 8 to 13 கேரக்டர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? 8 அது 8க்கு கீழே வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதுதான் அவங்க சொல்றாங்க. 1 அப்பர் கேஸ் லெட்டர், அப்பர் கேஸ்னா கேபிட்டல் லெட்டர், 1 லோயர் கேஸ் கண்டிப்பா இருக்கணும். அந்த பாஸ்வேர்ட்ல இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்ன செஞ்சிருக்கணும், கம்பைன்ட் ஆயிருக்கணும். ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் கீஸ்க்கு மேல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும்ல, அட்டு, ஹேஷ், ஆம்பர்சன்ட் சிம்பிள், அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க எதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க கொடுத்துக்கணும். ஓகேவா? கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் மேல என்ன டைப் பண்ணீங்களோ அதே தான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல வரும். அப்புறம் கேப்சான்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்களா, கேப்சா வந்து நம்ம எப்போதும் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு கொடுப்போம். கீழே கேப்சா இதுல தெரியறத கரெக்டா கேப்ஸ்ல உள்ளதை கேப்ஸ்ல கொடுங்க, நியூமரிக்கல் கரெக்டா கொடுங்க. இது உங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னு சொன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, வேற கோடு வரும், அதை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ நீங்க சப்மிட் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பேமெண்ட் ப்ரூஃபுக்கு போவீங்க. அப்போ பேமெண்ட் ப்ரூஃப் போகும்போது நம்மளுக்கு வந்து நெட் பேங்கிங்கா, டெபிட் கார்டு வச்சிருக்கோமா, அதெல்லாம் கரெக்டா பேலன்ஸ் இருக்கா, நீங்க எந்த கேட்டகரியில வருவீங்கன்னு பார்த்து அதுக்குள்ள பேமெண்ட் பேலன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்த்து மொபைல் நம்பருக்கு
ஓடிபி வரும். அந்த மொபைலை கரெக்டா வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு JPEG ஃபார்மேட்ல தான் இருக்கு. அதுல உள்ள சைஸ் வந்து முன்னாலேயே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அந்த சைஸ் வந்து கரெக்டா இருக்கா, சைன்ல உள்ள சைஸ் வந்து கரெக்டா இருக்கா, JPEG ஃபார்மேட்ல ஃபைல் இருக்கா, எவ்ரிதிங் யூ ஹேவ் டு செக் ஒன்ஸ் அகெயின். ஓகேவா? இதே இதுவும் பின்னால வந்து அடுத்த சப்மிட் கொடுத்த பிறகும் நெக்ஸ்ட் கேட்கும். எல்லாமே கரெக்ட் தானா, இல்லைன்னா எடிட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கும். ஒன்னும் நீங்க கரெக்டா செக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகேவா? அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் முடியும். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் சென்டர் எல்லாமே கேட்கும். எல்லாம் நீங்க கரெக்டா கொடுக்கணும். கொடுத்துட்டு பேமெண்டோட முடியும். 3 ப்ராசஸா நடக்கும். பர்சனல் டீடைல்ஸ் முடிஞ்சிரும். அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எஜுகேஷனல் டீடைல்ஸ், எக்ஸாம் சென்டர், என்ன நம்ம சப்ஜெக்ட், என்ன நம்மளோட எஜுகேஷன் ஓரியன்டா உள்ள எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட்டுக்கு தான் லாஸ்ட் ஸ்டெப் போகும். அதையும் கரெக்டா பே பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா 3 ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. டிஎன் செட் எக்ஸாமுக்கு நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தால ஒன்ஸ் அகெயின் உள்ள வந்துட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு நீங்க லாகின் பண்ணி பார்த்துருவீங்க. ஓகேவா? லாகின் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட்டட்னு வரணும். ஓகேவா? ஓகே. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு இந்த லிங்க் வந்து கொடுப்போம். இந்த தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்செட் 2024 அந்த வெப்சைட்டுக்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணுங்கிறவங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. கிளாஸஸும் நடந்துட்டு இருக்கு. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கும் நடக்குது. ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா சால்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you.